எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரம்பமே பக்திகரமாக ஆரம்பிக்க போகிறோம். வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் கூட. அதனால முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 சிஸ்டர்ஸும் கேட்டிருந்தாங்க, அபிஷேக வீடியோ போடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வீடியோவாகவும் எடுத்தாச்சு. இன்றைக்கி முருகருக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஜவ்வாது கலந்துருக்கு, இன்னொன்று பால், அடுத்ததாக பன்னீர். இந்த 3 அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் டீட்டெயிலாக நான் போடலை அபிஷேகம் பண்ணதை, ஏன்னா ரொம்ப லாங்காக போகுங்கிறனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு அபிஷேகமும் முருகர் மேலே அப்படியே விழுந்து வடிஞ்சு வர்றப்போ அவ்வளோ ஒரு அழகு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுறோம். அதாவது செவ்வாய் வெள்ளினா கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் அபிஷேகம் பண்ணுறோம், நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்றோம், வீட்டில் இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுறோம். இதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிடச்சிருக்கா அப்படின்னா கிடச்சிருக்கு நிஜமாக. என்ன முருகரே இறங்கி வரம் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் இறங்கி வரம் கொடுக்கல. பட் எனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலையோ என்னமோ என்னோடய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நடந்திருக்கு. அதாவது குடும்பமாகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேரக்டர் வைஸாகவே நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்கு சண்டை வராத குடும்பமே இருக்காது இல்லையா? எங்களுதும் அப்படி தான், நிறைய சண்டை வரும். வரலைனாலும் வாலண்டியராக அதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு மோதுவோம். ஏன்னா அது ஒரு நல்லாயிருக்கும், அந்த சண்டைக்கு அப்புறம் வர அந்த சமாதானம். அது என்னென்னா, அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குல்ல. எக்ஸாம்பிள்லாம் தானாக வருதுங்க. என்னென்னா, அந்த மாதிரி சண்டை வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா நான் இறங்கியே போக மாட்டேன். உண்மையாக ஹஸ்பண்ட் தான் ஒரு சண்டை முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவர் அதான் இருப்பார். ரொம்ப நல்ல கேரக்டருங்க அவர். பயங்கர பொறுமையாக சமாதானப்படுத்துவார். அந்த டைமில் கூட நம்ம டக்குன்னு இறங்கி வரணுன்னே எனக்கு தோணாது. அது ஏனோ தெரியல. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மாற்றம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வழிபாடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயல். அது செய்ய செய்ய என் மனசும் ரொம்ப சந்தோஷமாகிறப்போ உடலும் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்க, அபிஷேகமே முடிச்சிட்டேன். ஆனால் நான் பேசிகிட்டு இருந்தது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. சரி, என்ன நம்ம அபிஷேகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாட்டை பற்றி பேசினேன். உண்மையாகவே இது ஒரு சயின்டிஃபிக்கான உண்மைன்னே சொல்லலாம். நம்ம மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறப்போ உள்ள சுரக்கிற சுரப்பி ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நிஜமாக நீங்கள் ஒரு பட்டு சாரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஹஸ்பண்டே சர்ப்ரைஸாக அதை விட பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வைங்களேன், அப்போ மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். அந்த சமயத்தில் எத்தனை வேலைனாலும் உடல் கடகடன்னு சுறுசுறுப்பாக செய்யும். ஏன்னா ஹார்மோன்ஸ் அந்தளவு நல்லா ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஸோ மனசு தான் காரணம் நம்ம உடல் நிலைக்கும். ரொம்ப போர் அடிச்சிட்டேனா என்னன்னு தெரில, அபிஷேகமே முடிச்சாச்சு. அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கால்படாத இடத்துல கொண்டு போய் நான் பிளான்ட்ஸ் இருக்க தொட்டியில் ஊற்றிடுவேன். ஸோ இப்போ அபிஷேகம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, இனி லீவ் வருது, அதனால் வீட்லேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த சில்லி சிக்கன் பவுடர்லாம் இருக்குது இல்லையா, காலிஃப்ளவர் சில்லி, மஷ்ரூம் சில்லின்னு வீட்டிலையே போட்டுக்கலாம். அதுக்காக அதையும் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் பிரிக்கிறதுக்கே டைம் இல்லை. இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னைக்கு கடலைப்பருப்பை கழுவி காய போட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் அரைச்சிட்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. காஷ்மீரி சில்லி வாங்கியிருந்தேன். சரி, அதை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொண்டு போய் காய வைக்கிறதுக்காக போனால் வெயில், சரியான வெயில். வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே நமக்கு கண் இருட்டிடும் போல், அந்தளவு வெயில் அடிக்குது. அப்புறம் இவ்வளோ நேரம் மனசு சந்தோஷம் ஹார்மோன்ஸுன்னு என்னென்னமோ சொல்லிவிட்டு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சந்தோஷங்கிறது நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, உடல் சம்மந்தப்பட்ட விஷயமுமே. நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது, ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச செயலை செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, ஜாலியாக இருங்க.
ஸோ அதை கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துட்டு மீதி இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸை உள்ளே வச்சு துணிக்க வேண்டியது தான். இன்னும் இதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்படியே எடுத்து உள்ளேயே வச்சு அது அப்படியே நிறைஞ்சிருச்சு. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே மறந்து போயிடுதுங்க. இதில் பாதி எறும்பே தின்னு முடிச்சிடும். எடுக்கிறப்ப பார்த்தா பொடி தான் நமக்கு கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், கடையில் இருக்கிற திங்ஸை விட இங்கே தான் அதிகமாக இருக்குது, ஹோல்சேல் கடை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்னதாங்க பண்ணுறது, எல்லா மசாலா பொடிகளும் நம்ம வீட்டில் அரைக்கிறோம். அதே மாதிரி நிறைய திங்ஸு தேவையாக இருக்குது. அதனால் அப்பப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் டக்குன்னு எடுத்து பொடிகளாகட்டும் எதுனாலும் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இது என்னோடய டைம். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும் இல்லையா. காலையிலேருந்து ஓடியாச்சு. இப்போ வந்து எனக்கான டைமில் கொஞ்சம் ரோஸ் மில்க் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோம் இல்லையா. லாஸ்ட் விலாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் குடிக்க போகிறேன். ஏன்னா தீந்துக்கிட்டே இருக்குதுங்க. பொண்ணு வந்ததையும் அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன். சரி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட்டாவது பார்ப்போம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ரோஸ் மில்க் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த சிரப்பை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவு பால் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தண்ணி முடிஞ்சளவு ஆட் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். தனியாக சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிரப்பு, பால், அவ்வளோதான். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. போய் உட்காந்து பொறுமையாக நல்ல ஃப்ரீ மைண்டோட குடிச்சிட்டு வந்தாலே மறுபடியும் செய்யறதுக்கு எனர்ஜி கிடச்சிரும். இந்த பாதாம் மில்க் பவுடர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான் கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணி செய்கிறப்போ இன்னுமே ஒரு பயங்கர சந்தோஷம்தான். இன்னுமே நிறைய ரெசிபீஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஒரு சிஸ்டர் வந்து வடகம் கேட்டிருக்காங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இடியாப்பம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 1 by 1 நான் வந்து டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் மசாலா பவுடர்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் வந்து சாம்பார் பவுடரோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஒரு தடவை மிஸ் ஆனாலும் அடுத்த தடவை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சளவு நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ண பாருங்கள். ரோஸ் மில்க் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த குழந்தைங்க மாதிரி அந்த லாஸ்ட் ட்ராப்பை கூட குடிக்கணும் போல் தோணுச்சு. அந்தளவு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சதுனால பெருமைக்காக சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த வெயிலில் குடிக்கிறதப்போ ரொம்ப சுகமாகவும் இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கருவேப்பிலை தொக்கு. இதை வந்து க்ரீன் தொக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணலை, மற்றதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 15 நாளைக்கு வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிக்னிக்கோ டூரோ எங்கே போனீங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நான் எதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடுறதுக்கு தாங்க. ஸோ அதுக்கு தான் வெங்காயம் பூண்டு 2ம் தொளிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்தாச்சு. வெளியே வெயிலாக இருந்தாலும் செடிகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப குளுக்குளுன்னு இருக்கும். அதனாலேயே தூக்கிட்டு வந்துட வேண்டியது வெளியே. அப்படியே போகிறவங்க வரவங்கள பார்த்துட்டு ஒரு ஜீவனை காணுங்க. போகிறவங்க வர்றாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு ஜீவனை காணும். அதுக்குள்ளே வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிச்சாச்சா அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ரொம்ப நேரம் அதையே காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்காக ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அளவு மல்லி. ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் கிடையாது, மீடியம் சைஸ், சின்ன சைஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஃப்ளேமை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போது இது ஆறுனதையும் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். இதை ஜாரில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து சூடானதையும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துறப்போ இன்னுமே லாங் டைம் வருங்க. ஸோ மண் சட்டியில் செய்கிறப்போ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ஒரு 20 அளவு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப இதாக வதங்கணும் இல்லை, இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணால் போதும், தக்காளி அதிகமாகிட போகுது. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை
சும்மா நமக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து க்ளீன் பண்ணி முதல்லையே கொஞ்ச நேரம் காய வச்சுட்டேங்க. அடுத்ததாக மல்லித்தலை ஒரு 1/2 கட்டு, கூடவே புதினா சுத்தம் பண்ணி 1 கட்டு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை, ஒரு சும்மா பெரட்டி எடுத்தோன்னாலே போதுங்க, ரொம்ப வதங்கிடக்கூடாது. கருவேப்பிலை மட்டும் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. மல்லித்தலையும் புதினாவும் போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சுடு சாதத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், இந்த ஒரு தடவை இப்படின்னு திருப்பி போட்டோன்னா போதும். இந்த மண் சட்டியோட சூட்லேயே அது நல்லா இதாகிடும். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையை பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம ஆற வச்சுருந்த புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அரைக்கிறதுக்கு ரொம்ப தேவையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கல்லுப்பு, மஞ்சள், புளி தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால கெடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து அதையும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு ஒரு சிலர் தாளிப்பாங்க. நான் வந்து வெந்தயம் கடுகெல்லாம் ஃப்ரை பண்ணுற பவுடர்லேயே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இதில் ஆட் பண்ணல, பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டியாக இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெடாமையும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இடையில கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்வீட்னஸ் வராது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா கருவேப்பிலையெல்லாம் சும்மா கொடுத்தா குழந்தைங்க மட்டும் இல்லை, சில பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சேர்த்துறப்போ முடி வளர்றது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு அயர்ன் சக்தியும் வந்து இதில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். இதே மாதிரி தக்காளி தொக்கு, சின்ன வெங்காயத்தை வச்சு தொக்கு எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரெடி பண்ணலாம். இந்த வெயிலில் எல்லா நேரத்துலையும் கிச்சனில் நின்று சமையல் செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த தொக்கு வெரைட்டிஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாலை நேரம், அதனால் விளக்கேற்றுற டைம் ஆகிடுச்சு. தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமைங்கிறனால சாம்பிராணி புகையும் போட்டாச்சு. சாம்பிராணி புகம் நிலைவாசலில் காட்டிட்டு தான் உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் இன்னும் 2 நாளில் தமிழ் நியூ இயர் வரப்போகுது. எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணால் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.